ஹலோ காய்ஸ், நான் உங்கள் உஷா. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ட்ரை பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, வரமல்லி, கூடவே 2 சின்ன துண்டு பட்டை. ஒரு பேன் எடுத்து அது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், பட்டை, கூடவே ஒரு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 பேர்த்துக்கு அளவாக செய்கிறங்கிறனால எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு அளவாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் டேஸ்ட்டுக்காக சிக்கன் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டக்கப்புறம் ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பேருங்கிறனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக நான் செகண்ட் டைம் நான் செய்கிறேன். டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்தக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பெப்பர் சிக்கனுங்கிறனால இப்போ மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் இது அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு திரிஞ்சு வந்துருச்சுன்னா பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி. பாய்.